செமையா இருக்கு ப்ரோ. எந்த சீன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்கு ப்ரோ? எனக்கு படமே அப்படிதான் ப்ரோ இருக்கு. விஜய் கத்தக்கூடாதா ப்ரோ? விஜய் வந்து சினிமா தான் ப்ரோ, எப்பவுமே நமக்கு சினிமா தான். நமக்கு அரசியல் ஓகே, நான் சப்போர்ட் பண்ணுவேன், எப்பவுமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். பட் எப்பவுமே பாருங்க, இது மாதிரி பண்ணலாம் தப்பு கிடையாது. பட் வந்து யாரும் தற்கொலைன்னு சொல்லாதீங்க. உங்களை ஏன் தற்கொலை எதை சொல்லணும்? எல்லாரும் சினிமாவா பாருங்க, பாலிடிக்ஸா பாருங்க, அவ்வளோதான் விஷயமே. சிம்பிளா சொல்றேன். விஜய்க்கு எப்பவுமே எனக்கு சப்போர்ட் இருக்கும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மோரோவர் நான் விஜயால தான் பாதி பாலிடிக்ஸே கத்துக்கினேன். பாதி பேர் எல்லாருமே தற்கொலைன்னு சொல்றாங்க, ஏன்னு எனக்கு ரீசனே தெரியல. வைப் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி இது ப்ரோ. அந்த மாதிரி இது பட தளபதி குறைச்சலே இல்லை. அவர் தான் வருங்கால சிஎம்ஏ. அச்சு சொல்றேன், அவர் தான் வின் பண்ண எலெக்ஷன்ல சரி கலெக்ஷன்ல சரி. ஜனநாயகன் மூவி விடாதா கொஞ்சம் கஷ்டமாகுது ப்ரோ. மற்றபடி படம் வேற லெவல் ப்ரோ. அதுதான் ப்ரோ பக்கா. ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இந்த ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வேற மாதிரி படம், வேற மாதிரி டைலாக் சவுண்ட் எதுவும் கேட்கல. கத்துறதா இந்த மாதிரி கத்துறாங்க பாரு, அதே மாதிரி கேட்டது. தளபதி தான் மாஸ் என்னைக்குமே. நெக்ஸ்ட் சிஎம் அவர் தான். அடுத்த சிஎம் விஜய் தான். அந்த ரீலீஸ் வைப் அப்படியே இருக்குது. 10 வருஷம் முன்னாடி வந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு பலர் சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு வைப்? விஜய் ஃபேனால எப்பவுமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அடுத்து எந்த விஜய் சார் படம் ரீலீஸ் பண்ணணும் ஆசை? தெரியும், அடுத்து ஜனநாயகன் தான் வந்து வெயிட்டிங். ரீலீஸ் வைப் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இது பார்க்கறதுனால ஹாப்பி. என்ன பேசுறீங்க? ஏதாவது இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கா, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதே வைப்ல செலிப்ரேஷன் எப்படி இருக்கு? செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன மாதிரி படம் ரிலீஸ்? ஜனநாயகனை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அது ஏன் ரிலீஸ் ஆகலையா நினைக்கிறீங்க? மேபி அவர் அரசியல்ல இருக்கிறதுனால லேட் ஆகலாம். அதே வைப் தான், சூப்பராக இருக்கு, செமையாக இருந்துச்சு படம். அதான் ஜனநாயகனோட பார்க்க முடியாத அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவருடைய படங்கள் எல்லாத்தையும். ஆமாம், அந்த வைபெல்லாம் ஆனால் அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் மாறல. எதுவுமே ஆமாம், இல்லை. சரி, எந்தெந்த சீன் எப்பயுமே பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தெரியல? எல்லா சீனுமே லைக் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன், அப்புறம் அந்த லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் எல்லாமே எனக்கு. ஆமாம், நான் தளபதி ஃபேன். ஸோ எனக்கு வந்து இது ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இன்னும் அதே இருந்த அந்த கூஸ் பம்ப்ஸ் இன்னும் அப்படியே இருக்குது. பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வேணாம் அப்படின்னு சொல்லும் போது ஃபுல்லாக இருக்குது. பயங்கரமாக இருந்துச்சு. டர்னிங் சீன்லாம் எல்லா சீனும் பக்காவாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ்? இன்டர்வல் பிளாக் இப்போ தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரியே இருக்குது. இப்போ அதே மாதிரியே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே எக்ஸாக்டாக இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த ஒரு மாற்றமும் சூப்பராக இருந்துச்சு. விஜய் சாரோட எந்த படம் எடுத்து ரிலீஸ் ஆகணும்னு ஆசை? விஜய் சாரோட அடுத்த ரீரிலீஸ் வந்து சர்க்கார் கரெக்டாக இப்போ ஆனால் நல்லா இருக்கும்னு தோணுது. சர்க்கார் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரீரிலீஸ் ஆனிச்சுன்னா சூப்பராக இருக்கும். படம் பங்கம் தலை அண்ணன் ரீரிலீஸ் எப்பவுமே பங்கமாக இருக்கும். தயவுசெய்து வேட்டைக்காரன் படத்தை எப்படியா ரீரிலீஸ் பண்ணுங்க, மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். டிவி கேட்க எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. ஹாய், எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? விஜய் நான் ரொம்ப பிடிக்குமா? எப்படி இது புதுசாக பார்க்குறீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? நல்லா இருந்துச்சா? எனக்கு விஜய் நான் பூமி அளவு பிடிக்கும். பூமி அளவு பிடிக்குமா? ஏன் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா டான்ஸ் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு அவங்கள பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். என்ன பாட்டு அவரோட டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும்?
அதுவா சரி எப்படி இருந்தது? ரீரிலீஸ் படம் ப்ரோ, மாஸ் தான். தளபதினாலே மாஸ் தான். இப்போ தொடர்ந்து ரீரிலீஸ் பண்றாங்க, இந்த வைப் அப்படியே இருக்கு. தளபதினாலே வைப் தான் ப்ரோ. அதெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. தளபதினாலே வைப் தான். எந்த சீன்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கு, என்னடா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்கு? அந்த இன்டர்வல் பிளாக் எல்லாமே எங்கெங்கெல்லாம் மாசின்னு வருதோ எல்லா இடத்துலையுமே ஃபேன்ஸ் நல்லா வைப்பாக தான் ப்ரோ இருந்தாங்க. எல்லாமே செம்ம வைப்ல தான் செம்ம வைப்பாக தான் இருக்காங்க. என்ஜாய் பண்ணீங்க? செம்ம என்ஜாய்மெண்ட். அடுத்து என்ன படம் ரீரிலீஸ் ஆகுது? அடுத்து ஓடிடியில் வந்த படங்களை எதனா ரிலீஸ் பண்ணலாம். இந்த மகான் இல்லை சூரரை போட்டிருந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும். தேங்க்யூ. எப்படி இருந்தது? தளபதி செலிப்ரேஷன் பார்க்க முடியுமா? எல்லாரும் எப்படி? எங்க ஜனநாயகத்தை விடுங்க, அப்பதான் செலிப்ரேஷன். எங்க படம் சூப்பரா இருக்கு. ஃபுல்லாவே எல்லாமே நெக்ஸ்ட் சிஎம் தளபதி தான். தளபதி தான். என்னடா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லி? ஆமா, ஃபுல்லா படம் எப்போ ஜனநாயகம் படமே இது பண்ணிட்டானுங்க ஃபுல்லா. ஸோ வாரம் போன வாரம் கில்லி வந்துச்சு, இந்த வாரம் தெரிய வந்திருக்கு. அடுத்த வாரம் வாரம் வந்தால் இந்த படம் தான் போயிட்டு பண்ணிட்டே இருப்போம். அப்படியே பண்ணியா? ஆமாம், பார்த்துட்டே தான் இருப்போம். தளபதி இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுல்ல ஸ்க்ரீனில். ஜனநாயகம் லாஸ்ட் படம் அதையும் விட்டானுங்க. சரியா, ஃபுல்லாக அடுத்த ஆச்சு நம்ம தான் டிவிக்கே தான். டிவிகே ஓட் ஃபார் டிவிகே. எப்படி இருந்தது மேம்? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சுண்ணா. மூவி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இப்போ இருந்துச்சு. உள்ள செம வைப், நல்லா இருந்துச்சு, செம பிளாஸ்ட். இதுவே வந்து உங்களுக்கு மாறின மாதிரியே இல்ல அப்படியே இல்ல, எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த இருந்துச்சு. வைப் அப்படியே அப்படியே இருந்துச்சு, வைப் அப்படியே இருந்துச்சு. தேங்க்யூ. பார்த்தீங்களா கூட்டம்? காலைல எங்களுக்கு மட்டும் ஒன்ஸ் பவர் போட மாட்டாங்க, மங்காக்கு போடுறாங்க. கேளுங்க, அதெல்லாம் கேளுங்க. தலை என்ன தலை போடவே இல்லையா? ரோஹித் இதே வந்து தளபதி ஃபேன் தான். ஆமாம். அப்புறம் எப்படி நான் போடலையா? எங்கே க்ரௌடு அடுத்த ஷோ ஓட்டினாலும் அவ்வளோ க்ரௌடு இருக்குது, எப்படி போடுவாங்க? ஃபுல் செலிப்ரேஷன் தான். ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது ஒவ்வொரு தடவையும் தளபதி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. இப்படி எந்த சீனுமே உங்களுக்கு பழசான மாதிரியா இல்லை வந்து? என்ன தளபதி எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தலை. எல்லா படமும் ரீலீஸ் பண்ணுவோம், பார்த்துட்டே தான் தலை இருப்போம். எந்த படம் அடுத்து நீங்கள் எதை சர்க்கார் தான். எலெக்ஷன் முன்னாடி சர்க்கார் தான் பாருங்கள், தெரிக்க விட்டுருவாங்க. ஸ்டாலின் சாரு பாருங்கள்.